ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம பாண்டியனோட கடை ஓப்பனிங் தானே போய்கிட்டு இருக்கு. ஸோ கடைக்குள்ளாரெல்லாம் போய் எல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம வானதி மட்டும் அப்படியே சோகமாவே இருக்கு. அதுக்கு காரணம் பல சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கடைக்குள்ளாரியே போயிட்டாங்க. இதுக்கு அப்புறம் தான் ரிப்பனே கட் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் உள்ளார இருந்து எல்லாருமே வெளியில வந்து ரிப்பன் கட் பண்றதுக்காக ரிப்பனை கட் பண்ணலாம் அப்படிங்கிற போகும்போது சரி நம்மளை தான் கூப்பிட்டு கட் பண்ண சொல்லுவாப்லையாட்டுக்கு அப்படின்னு வானதி நினச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இருக்கிற பெரியவங்களெல்லாம் விட்டுட்டு வானதியை கூப்பிட்டு தான் நம்ம பாண்டியன் கட் பண்ண போகிறாப்லையா அப்படிங்கிறது நமக்கே தோணுது. ஆனால் வானதி எதிர்பார்க்குது இதுக்குனாச்சும் நம்மளை கூப்பிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம பாண்டியன் வழக்கம் போல் தன்னோட அண்ணனை கூப்பிட்டு தான் கட் பண்ண சொல்கிறாப்புல. ஆனால் அண்ணன் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருமே கைப்பிடிங்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன கட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளார போகிறாங்க. ஸோ இப்போ ரிப்பனும் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உள்ளார போயிட்டு குத்து விளக்கு ஏற்றுறாங்க. சரி குத்து விளக்கு ஏற்றுறப்பனாச்சும் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு கொடுத்து ஏற்ற சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம பாண்டி என்னடானா நிலாவை கூப்பிட்டு ஏற்ற சொல்லிட்டாப்புல. இதுலேயும் நம்ம வானதிக்கு கடுப்பாயிடுது. குத்து விளக்கம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஒவ்வொருத்தவங்களா கிளம்புறாங்க. கடைசியாக நம்ம வானதி பாண்டியன் இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன வானதி ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பாண்டியனை திட்டுறதுக்கு. ஆமாம் உங்கள் அண்ணன் பெயரை தான் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தா முன்னையே என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே, என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அதான் சர்ப்ரைஸு அப்படின்னு சொல்லிட்டேன்ல, அதுவும் உன் குடும்பத்துக்கு தானே சர்ப்ரைஸு, எனக்கு இல்லை சர்ப்ரைஸு அப்படின்னு அதுக்கும் திட்டுறாங்க. அதுக்கப்புறம் நான் புடவை கட்டியிருக்கேன் அது நல்லா இருக்கா இல்லையான்னு கூட சொல்லவே இல்லை, எதுவுமே நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு வானதி வந்து பார்த்திங்கன்னா கோவத்தில் நம்ம பாண்டியனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சரி சண்டை பெருசாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே சமாதானம் ஆயிடுறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் நம்ம பல்லவன் காலேஜுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா காயத்ரி கிட்ட பேசிக்கிட்டே வராப்புல. ஸோ காயத்ரியும் வந்து இப்போ பல்லவனும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்களாட்டுக்கு அப்படியே பேசிக்கிட்டே வராங்க. இந்த பக்கம் நிலாவை ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. நம்ம நிலா வந்து பாஸுக்கிட்ட டவுட்டு கேட்கலாம் அப்படின்னு மாதிரி உள்ளார லேப்டாப்பை தூக்கிக்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் டவுட்டை கிளியர் பண்ணதுக்கப்புறம் பாஸ் என்னடானா ஒரு கிஃப்ட்டு நம்ம நிலாவுக்கு கொடுக்குறாப்புல. அதாவது ஒரு பெர்ஃப்யூம் தான் கொடுக்குறாப்புல. ஆனால் நம்ம நிலா இருந்துக்கிட்டு இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு வாங்க மறுத்துடுறாங்க. அதே டைமில் வக்கீல் ஃபோன் பண்ணுறாங்க நிலாவுக்கு. இந்த மாதிரி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹியரிங் வருது உங்களோட டைவர்ஸ் கேஸு, கண்டிப்பாக நாளைக்கு காலையில் 2 பேரும் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நிலா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.